ஏர்போர்ட்டான்னு தெரியல. அந்த அளவுக்கு நீட்டா பண்ணியிருக்காங்க. புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மீன் பாருங்க எவ்வளோ அழகா போகுது. அப்போ எந்த அளவுக்கு வாட்டர் கிளியரா இருக்கும்னு பாருங்க. வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெறைய பேர் பிக்னிக் வருவாங்க. இந்த லோக்கல்ல வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ. இன்னைக்கு பொள்ளாச்சி வந்திருக்கோம். இன்னைக்கு பொள்ளாச்சியை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். பொள்ளாச்சி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது ரயில்வே ஸ்டேஷனா இல்லை ஏர்போர்ட்டான்னு தெரியல. அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்க பார்க்க வந்து என்னடா இது நம்ம பொள்ளாச்சி அந்த பாட்டில் வர்ற மாதிரி சொர்க்கமே என்றாலும் அந்த மாதிரி பாட்டில் வர்ற மாதிரி அழகா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டே நாங்கள் அடுத்து வந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் சைடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் சைடு நிறையா இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரோட்வேல தான் கிளம்பணும். ஆனால் அந்த போகிற வழியே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். பொள்ளாச்சி அப்படின்னாலே வந்து அந்த க்ரீனிஷ்க்கு ஃபேமஸ்ஸு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஷூட்டிங் ஆகட்டும் எல்லாமே வந்து பொள்ளாச்சி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். அதை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கேருந்து நம்ம வந்து அந்த ரோட்வேலே வந்து ஒரு அழகான ஒரு இளையராஜா சாங் கேட்டுட்டு அப்படியே வந்து அந்த ரோட்வேல ட்ரிப் பண்ணி போயிட்டுருக்க நிறையா தென்னை மரங்கள் தான் நிறையா இருந்துச்சு. பொள்ளாச்சினாலே இளநீர் தானே. இளநீருக்கு தென்னை மரங்கள் பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமாக நிறையா பக்கம் இருந்துச்சு. கண்ணை சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் அந்த தென்னை மரம் தான். அதுக்கப்புறம் நாங்கள் நேராக போயிட்டுருக்க இடையில ஒரு ஸ்பாட்டு கிடச்சிது. அந்த ஸ்பாட்டு பாருங்கள், இதுதான் அந்த ஸ்பாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நிறையா பீப்புள்ஸ் இருப்பாங்க அப்படின்னாங்க. சாட்டர்டே சண்டே அந்த வீக் ஆஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் குளிப்பாங்க அப்படின்னாங்க. பக்கத்தில் விசாரிக்கும் போது நல்லா இறங்கி வாக்கபிளில் வந்தோம் அப்படின்னா அங்கேயே வந்து வெஹிக்கிள் நிறுத்திக்கலாம். காரில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. காரில் வந்தாலும் அந்த சைடில் நம்ம போட்டுக்கலாம். அங்கே போர்டு வச்சுருக்காங்க. தண்ணி நிறையா இருக்கும்போது ஜாஸ்தி நம்ம வந்து உள்ளே இறங்குறது ரிஸ்க்கு. ஸோ அங்கேருந்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடு குளிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தண்ணியும் பார்த்தீங்கன்னா மைல்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. நல்ல பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நல்ல ஓரளவுக்கு ஃபோர்ஸாக தான் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வீக்லி ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு வரும். அந்த டைமில் வந்து நம்ம போனோம் அப்படின்னா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு. அதுவும் இல்லாமல் தண்ணியும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ளோயிங் வாட்டர் தான். அதனால் வந்து டஸ்ட் எதுவும் தங்காது. இங்கே பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி எவ்வளோ அழகாக ஃப்ளோ ஆகுதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நீட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கின் டிசீஸும் வராது. ஏன்னா ஃப்ளோயிங் வாட்டர் தான், எங்கேயுமே வந்து டஸ்ட் நிற்காது. அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியின் கிராமத்துக்குள்ளே போயிட்டோம். அழகான வீடுகள், குட்டி குட்டி வீடுகள், கோயில், அந்த கிராமத்துக்கு உண்டான கோயில், அதெல்லாம் தாண்டி போகும்போது அந்த கிராமமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆனமலை ஃபார்ம் ஹவுஸ் திருச்சிற்றம்பலம்னு போட்டிருக்கு. இது என்ன பார்த்தீங்கன்னா நிறையா ஷூட்டிங்ஸ் எல்லாம் இந்த ஸ்பாட்டில் நிறைய எடுத்திருக்காங்க. சரிங்களா. அந்த கவுண்டமணி கார்த்திக் நடித்த படம் எல்லாம் வந்து உள்ளத்தை அளித்தான்னு நினைக்கிறேன். சம்திங் ஒரு படம். அந்த படமெல்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இது ஒரு அரண்மனை பேலஸ். சரிங்களா. அதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெசிடென்சியல் தான். அதுக்கப்புறம் நேராக மூவ் ஆகும்போது நம்ம எங்கே அப்படின்னா இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த புல்தரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். இந்த க்ரீனிஷை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆறு போயிட்டு இருக்கும். இந்த ஆறு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்த தான் நம்ம முதல்ல பார்த்தோம்ல அந்த ஸ்பாட்லேருந்து வந்த இதுதான். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை லேண்டாக இருக்கும். இது கொஞ்சம் வெட் லேண்டாக இருக்கும். சரிங்களா. புல் தரையில் உட்கார்றதுக்கு இது பண்ணுறதுக்கு இந்த ஸ்பாட் நல்லா இருக்கும். இந்த ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பிக்னிக் மாதிரி வரலாம். பிக்னிக் மாதிரி வந்தீங்க அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா புல்தரை நீட்டாகவும் இருக்கும், வேற எந்த தொந்தரவும் இருக்காது. வீக் டேஸில் வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் தான் இருக்கும். வீக்கெண்டில் அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌட் இருக்கும், நல்லா இருக்கும். இந்த இது சுற்றி தென்னை மரம், அதுக்கு நடுவில் ஆறு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புல்தரை,
ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும், நல்ல ஒரு இடமாவும் இருக்கும். உங்களுக்கு சேஃப்டியும் இருக்கும், உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி க்ரௌடு வருவாங்க, அதனால பிரச்சனை கிடையாது. நான் எனக்கு ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீக் டைமை விட வீக் எண்டில் வந்து இந்த நேச்சரை ரசிச்சுட்டே வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மதியானம் லஞ்சு ஏதாவது எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அழகாக குளிச்சுட்டு இங்கே அழகாக உட்காந்து சாப்பிட்லாம். எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு வந்து எந்த அனிமல் தொந்தரவும் இருக்காது, நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய சினிமா ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க, நிறைய படமும் வந்திருக்கு. என்ன படம்னு எனக்கு தெரியல. நான் இங்கே நியர்பை விசாரிக்கும் போது இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டு, நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கும். அங்கே பாருங்க, மீன் போறது அப்படியே தெரியும் உங்களுக்கு. மீன் போறது பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருங்க, நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது, அது மீன் போறது, உங்களுக்கு அந்த தண்ணியோட அழகு இதெல்லாமே சூப்பரா இருக்கும். அப்படியே என்ன சொல்றது, ஒரு சொர்க்கத்துல வந்த மாதிரி இருக்கும். பாருங்க, அந்த மீன் பாருங்க எவ்வளவு அழகா போகுது. அப்போ எந்த அளவுக்கு வாட்டர் கிளியரா இருக்கும்னு பாருங்க. பாத்தீங்களா, வாட்டரோட கிளீன்னஸ் பாத்தீங்களா? அதே மாதிரி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து தூசியோ இல்ல இதோ தங்காது. பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு. மீன் பாருங்க எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. அழகா இருக்கும் உங்களுக்கு, பார்க்கறக்கும் அழகா இருக்கும், உங்களுக்கு வந்து நீட்டாவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்பாட் வந்து ப்ரிஃபர் பண்றது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து ஆத்து பொள்ளாச்சி போகிற ரூட்ல தான் இருக்கு. அந்த ஆத்து பொள்ளாச்சியில் என்ன இருக்குங்கிறது நான் ஃபர்தராக காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் இங்கே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த தண்ணி எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்து நேராக ஆத்து பொள்ளாச்சி நோக்கி தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துட்டோம். அந்த தண்ணியை வர்றதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை, ஏன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. அதே மாதிரி தண்ணியோட ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. சுற்றி தென்னை மரம், அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட விசாரிக்கும் போது இது வந்து தண்ணி வந்து நமக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும், எந்த தொந்தரவும் கொடுக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நம்மளும் வந்து இறங்கலான்னு பார்த்தோம். இப்போது சுச்சுவேஷன் நம்ம வந்து அன்னைக்கு சரியில்லைங்கிறத விட வேற ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. அதனால நம்ம தண்ணியில் இறங்கலை. நம்ம நின்று வந்து தண்ணியை மட்டும் நம்ம அழகாக ரசிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி பார்த்தீங்கன்னா அது தென்னை மரம் தான், எங்கே பார்த்தாலும் பொள்ளாச்சியில் தென்னை மரம் தான் நிறையா இருக்கு. இதுக்கு வந்து தமிழ் சினிமாவில் பாட்டே வந்திருக்கு, பொள்ளாச்சி இளநீரே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டே வந்திருக்கு. நல்லா இருக்கு. அதை வந்து இந்த ஸ்பாட்டை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. யாராவது அந்த சைடு போனீங்கன்னா இது பண்ணுங்க. அதான் நான் சொன்னேன்ல, அந்த ஆத்து பொள்ளாச்சிங்கிற இடம், அது வந்து அந்த சைடு பார்த்தது வந்து வழி இருந்துச்சு இல்லைங்க, அந்த வழியாக தான் இறங்கி உள்ளே போகணும். நான் உள்ளே போகலை, ஆனால் அந்த வழியில் 2 வீலர் எல்லாம் போகும். இந்த இடத்துக்கு வந்துடும், அந்த வழியில் இறங்கி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடும் ரிவர் போயிட்டு இருக்கிற ரிவர் வந்து இந்த ரிவர் கண்டினியூ ஆகுது. அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா பாலம், சரிங்களா? இந்த நடுவில் இருக்கிற பாலம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆற்றுக்கும் நடுவில் இருக்கும். சுற்றி தென்னை மரம். இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு சொர்க்கம் மாதிரியே இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கேயும் வந்து இறங்கி குளிக்கலாம். நான் சொன்னல அந்த வழி காமிச்சேன்ல, அந்த வழியாக இறங்கி நீங்கள் கீழே போய் குளிக்கலாம். இந்த சைடும் வழி இருக்குது, இந்த சைடும் வழி இருக்குது. அந்த சைடில் வந்து நீங்கள் அப்படியே போய் குளிச்சுக்கலாம். பாருங்க, இங்கே அந்த சைடில் குளிச்சுட்டு இருந்தாங்க, இந்த சைடில் யாரும் இல்லை. ஆனால் வீக் எண்டில் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பிக்னிக் வருவாங்க. இந்த லோக்கலில் வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருமே நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ஆத்து பொள்ளாச்சிங்கிற ஏரியா தான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே பொள்ளாச்சியிலேருந்து வெளியே போகலாம். இனி அடுத்த சீரீஸ் வந்து சிட்டிக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.